அப்பா என்ன நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க, நடிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. எங்களுக்கு அவங்க பண்ணணும்னு வேணாம். Colorful collections, trending fashions, the Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc MSc அண்ட் போஸ்ட் பேசிக் BSc. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இங்கே ஒரு ரோஸ் இருக்கும்போது நான் எதுக்கு ரோஸ் கொடுக்குறேன்? சர்ப்ரைஸா ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. என் மேல ஏதாவது கோவம் இருக்காது. அங்கே நிறைய சண்டைலாம் போட்டுப்போம். கோவம் இருந்தாலும் நான் உடனே சொல்லிடுவேன். லாயர் லுக்ஸ்ல பார்த்தது செம்மையா இருந்தது. அவங்களோட பர்சனல் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சிரிக்கிறாங்க நீங்க சொல்றதுக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ராஜா அண்ணா வந்து நல்லா கலக்கிட்டாரு CWCல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிகாஸ் அவன் என்ன மாதிரிலாம் இல்லை, அவன் நல்ல கிச்சனில் பழகி நல்ல ஒரு ஹேபிட்டான ஒரு விஷயம் தான் அவனுக்கு குக்கிங். என் அண்ணன்கிறத தாண்டி சில ஆடிஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு போய் அவனை காட்டிட்டு இதில் என்ன நல்லா இருக்கு, வாட் யூ திங்க் அப்படின்னு நான் கேட்பேன். அவனும் சொல்லுவான், பார்க்க இப்படி இருக்கு, லைக் ரொம்ப ஆனஸ்டான ஒப்பீனியன் கொடுப்பான். அம்மா இன்டர்வியூல கூட பார்ப்பாங்க, கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாமே. ஆமா, ரொம்ப கிரிட்டிக். அப்புறம் என்ன கலாய்ப்பா, லைக் as in she will imitate பண்ணி நான் எப்படி பேசுறேன்னு பண்ணி காட்டுவாங்க. பயங்கர கிரிட்டிக்கா. பானுபிரகாஷ் பொண்ணுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமை. பிகாஸ் நிறைய பசங்களுக்காக லிட்ரலி வாழ்வாங்கல்ல நிறைய பேரண்ட்ஸ், அந்த கிஃப்ட் எங்களுக்கு இருக்கு, அந்த பிளெஸிங். ஸோ அவர் பொண்ணுன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். இந்த மாதிரி சினிமாவுக்கு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க, அப்பா மூலமா வந்தாங்க சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி அப்பா என்ன நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நடிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. எங்களுக்கு அவங்க பண்ணணும்னு வேணாம். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா, சட்டமும் நீதியும் படத்துல இருந்து நம்ரிதா அவர்கள் கூட தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே இந்த ரோஸ் எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கேயே ஒரு ரோஸ் இருக்கும்போது நான் எதுக்கு ரோஸ் கொடுக்குறேன்? ஓகே, இது உங்களுக்கு தான். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட பேசிடலாமா? காலில் தான். ஐயோ, நேம் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க மாட்டேன். ஹலோ, நம்ரிதா இருக்கிறாங்க, கொடுக்கவா? Okay, what's up? காலையில பார்க்கல. He saved your number. Of course I know. Yeah, what's up? சரி. I didn't know promotions you've gone for. Yeah, morning I left now. Evening, I thought you went to the gym. Okay. No. Okay. All the best for Sattamum Needhiyum. Thank you. Congratulations. Thank you so much. Congratulations to the whole team. I know the director, cinematographer, and the producer obviously. So congrats to everybody, the team, and Saranand sir and you. Thank you. I'll let them know. Thank you so much. Okay, bye. அண்ணா ஒரு 3 கேள்வி கேளுங்கண்ணா உங்க சிஸ்டர். கேள்வி ரித்து, என் மேல ஏதாவது கோவம் இருக்காது? இல்ல அங்கே நிறைய சண்டைலாம் போட்டுப்போம். கோவம் இருந்தாலும் நான் உடனே சொல்லிடுவேன். எல்லா சிப்ளிங்ஸ் மாதிரி தான், உடனே சண்டை போடும். கோவம் இருந்தால் உடனே சொல்லிடுவோம். அந்த மாதிரி இப்போ சொல்கிற அளவுக்குலாம் எந்த கோவமும் இல்லை. நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களாண்ணே? அவங்க மேலே ஏதாவது உங்களுக்கு கோவம் இருக்கா? இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நாங்கள் பேசிடுவோம் ஏதாவது. ஓகே. கோவம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. இருந்தாலும் நாங்கள் பேசிடுவோம். அதனால பெருசா வச்சுக்கிட்டு அப்புறமா சொல்ற மாதிரிலாம். ஓகே. உங்களுக்கு இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே எப்படின்னா இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அந்த லாயர் லுக்ஸ்ல பார்த்தது வந்து செம்மையா இருந்தது. அவங்களோட பர்சனல் மேட்ச் ஆன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. அவங்க சிரிக்கிறாங்க நீங்க சொல்றதுக்கு. ஓகே, நீங்க 2 பேரும் ஆக்டிங்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? ஆக்டிங் பத்தி, உங்க படங்கள் பத்தி? நானும் தங்கச்சி. ஆமா, நிறைய பேசுவோம். ஓகே. உங்களோட எந்த படம் பிடிக்கும்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? 100. ஆஹா, அதே தான் அவங்களும் சொல்றாங்க. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி ஒரு சர்ப்ரைஸ் கால் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா. பாய்.
இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்ததா? ரொம்ப ஸ்வீட். இந்த மாதிரி அந்த இன்டர்வியூலையும் பண்ணது. ஓகே ஓகே. நான் காலையில் பார்க்கல அவனை ஓ கிளம்புறதுக்கு முன்னாடி. சரி சரி. ஸோ அவனுக்கு தெரியாது நான் ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன்னு. ஓகே 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 ஓகே. ஸோ நீங்கள் படங்களை பற்றி பேசுவீங்க, இந்த படம்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் 3 பேருமே ஆக்டர்ஸ், அப்பா அண்ட் நீங்கள் அண்ணன் எல்லாருமே. ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்கும்? இந்த நடிகர்கள் சேர்ந்த வீடுகள் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்போது நடிப்பு பற்றி தான் பேசுவோம், படங்கள் பற்றி தான் பேசுவோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நிறைய மற்ற விஷயம் பேசுவோம், நிறைய ஃபேமிலி பற்றி பேசுவோம். ஸோ வீடு நார்மல் வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து தனியாக நம்ம பேரில் வந்து மூவியில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இவங்களோட மகள், இவங்களோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பானு பிரகாஷ் அவர்களோட மகள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஓகேவா, இல்லைனா ஆக்ட்ரஸ் நம்ரிதா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னோட ஐடென்டிட்டி என் பேர் தான். பட் அ பிக் பார்ட் ஆஃப் தட் ஐடென்டிட்டி இஸ் எனக்கு ரொம்ப பெருமை தான். பானு பிரகாஷ் பொண்ணுன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. பிகாஸ் தட் வே அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் நிறைய பசங்களுக்காக லிட்ரலி வாழ்வாங்கல்ல நிறைய பேரண்ட்ஸ். ஆப்வியஸ்லி அது பெரிய விஷயமா சொல்ல, பட் அந்த கிஃப்ட் எங்களுக்கு இருக்குது, அந்த பிளெஸ்ஸிங். ஸோ அவர் பொண்ணுன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். டேடி லிட்டில் பிரின்சஸ் நான் லைட்டாக அந்த மாதிரி. ஓகே ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி தன்னோட அப்பாவோ இல்லைன்னா தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த எல்லோரும் சொல்லிடுவாங்க, அப்பா மூலமாக வந்தாங்க இல்லை அவங்க ரிலேட்டிவ் மூலமாக வந்தாங்கன்ட்டு. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என் விஷயத்தில் பார்த்தா நான் அப்பானால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா லைக் ஆப்வியஸ்லி அப்பா என்ன நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நடிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுங்க அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. எங்களுக்கு அவங்க பண்ணணும்னு வேணாம். ஸோ நாங்கள் பண்ணுற வேலைனால வாய்ப்பு கிடைக்குது. என்ன யாரும் இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ராஜா அப்பா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுப்பாரா? இப்படிலாம் பண்ணு, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். என்ன அவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு, நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டாரு. இப்போ லாஸ்ட்டாக அவரோட உப்புப்புலிக்காரமாக நல்ல ரீச் இல்லையா? ஸோ அவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா இப்படிலாம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி? டிஸ்கஸ் பண்ணிப்போம், ஆனால் இந்த மாதிரி டெப்த்துலலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் எனக்கு கண்டிப்பாக லைக் டவுட்லாம் இருக்கும். அண்ட் எனக்கு அவனோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் அண்ணனுங்கிறத தாண்டி நான் போய் கேட்பேன். சில ஆடிஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு போய் அவனை காட்டிட்டு இதில் என்ன நல்லா இருக்கு, வாட் டு யூ திங்க் அப்படின்னு நான் கேட்பேன். அவனும் சொல்லுவான், பார்க்க எப்படி இருக்கு, லைக் ரொம்ப ஆனஸ்டான ஒப்பீனியன் கொடுப்பான். கேட்பேன். சட்டமும் நீதியும் அட்வொகேட்டாக பண்ணுறீங்க. ஸோ அந்த ரோல் எப்படி இருந்தது உங்களுக்கு பண்ணும்போது? ஃபஸ்ட் டைம் அட்வொகேட்டாக பண்ணுறேன். ஸோ புதுசாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் நிறைய ரிசர்ச் நிறைய இல்லை, கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டி இருந்தது. எங்கள் ரைட்டர் சூரி சாரோட உட்காந்து பேசி எங்களுக்கு கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இது எப்படி போக போகுது அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது. முக்கியமாக உங்களை கோடை மர்டர் மிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மீம்ஸ் பாய் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கே வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சது. லைக் எனக்கு சொன்னதும் அதே தான், நானும் யோசிச்சு பார்த்தது அதே தான். ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி, ரொம்ப ஆக்டிவ், லைக் ரொம்ப தலையாட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இந்த நான் ப்ளே பண்ணுற கேரக்டர் பேர் அருணா. ஸோ அவள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு, ரொம்ப லைக் பிரேவான கேர்ள். அண்ட் அவளோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அந்த மாதிரி. ஸோ கோர்ட் ரூமில் மட்டும் இல்லை, வெளியிலையும் ரொம்ப ஸ்டர்னாக இருப்பாள். ரொம்ப அவ்வளோலாம் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக. ஓகே ஓகே. முக்கியமாக நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொன்னீங்க, நிறைய இடங்களில் சொன்னீங்க. என்ன அப்படின்னா அந்த அணுங்கிற கேரக்டரை எழுதும்போதே வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்ததா சொன்னீங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காது. இப்போ ஒரு நிறைய படங்கள் பண்ணவங்களுக்கு ஒரு கேரக்டர் எழுதும்போது இவங்க இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்களே, இவங்க அந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்கிற மைண்ட் செட் வரும். பட் ஆனால் நீங்கள் ஒரு குறைவான படங்கள் பண்ணாலும் டக்குன்னு உங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு வருது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க, அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் பண்ண கொஞ்சம் வேலையில் லக்கிலி எனக்கு ரைட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் லைக் சூரிய பிரதாப் சார் இருக்காங்க. ஸோ அவருக்கு தோணி இருக்குன்னா அது நான் ஒரு ரொம்ப கிஃப்ட் அதான் பார்க்குறேன். ஒரு பிளெஸ்ஸிங் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி தான், கம்மி வேலை பண்ணாலும் நம்ம ஒருத்தர் மைண்டுக்கு வரோன்னா அது ஒரு ஸ்வீட்டான விஷயம், நல்ல விஷயம்.
இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இட் வாசன்ட் லைக் எனி அதர் ஸ்டோரி, லைக் வெறும் அது வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அருணாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த டெப்த் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக எஸ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கிரிப்டு, அந்த கேரக்டர் எழுதின விதம் எல்லாமே. முக்கியமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கூட நடித்தது ஒரு நல்ல 2 பேருமே சீனியர் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருந்தது ஒரு சீனியர் ஆக்டர்ஸோட நம்ம வந்து கோ ஆர்டிஸ்டாக நடிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்தது. சரவணன் சார் ரொம்ப ஒரு கிரவுண்டடான ஒரு பர்சன். எப்போவுமே ஒரு எதுவுமே தேவையில்லாமல் பேசுகிறதோ இல்லை ரொம்ப வேலையிலையும் கரெக்டாக இருப்பார். ரொம்ப ஈஸியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட பண்ணுறோம் அந்த ஃபீலிங் அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ நான் லக்கி தான். ஓகே, இதில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமும் இருக்கா இந்த வெப் சீரிஸ்? ஐ திங்க் we can pull off, like ரொம்ப பயப்படாமல் நல்ல ஒர்க் பண்ண முடியும், நம்மளாலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் புல் ஆஃப் பண்ண முடியுங்கிற ஒரு லிட்டில் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வந்தது. அது ஒரு லேர்னிங். ஓகே, நீங்கள் ஏதாவது ஆக்டிங் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை நான் வந்து அப்பா அண்ணனை பார்த்து நானும் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஐ திங்க் எனக்கு பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் ஃபார் த ஜாய் ஆஃப் டூயிங் இட். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை நம்ம பிடிச்சி தான் பண்ணணும். அதுலேருந்து வர மற்ற விஷயங்களை தாண்டி அது பண்ணுறப்போ நமக்கு அது பிடிக்கணும், ரைட்? அப்போ தான் நம்ம நிறைய வருஷம் அதை பண்ண முடியும். சமைக்கிறது இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ ஐ ரியலி என்ஜாய் பீயிங் ஆன் செட்டில் இருக்கிறதோ இல்லை இன்னொரு கேரக்டரை எம்பாடி பண்ணுறதோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால மட்டுமே, அப்பா அண்ணன் பண்ணதுனாலலாம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் யோசிச்சதே இல்லை இதான் பண்ண போகிறேன்னு, எனக்கு தோணுனதே இல்லை. அதுவாக நடந்தது. சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி. மாடலிங்லேருந்து இது நடந்தது. வர வாய்ப்பை சொல்ல வேணாம், சரி பண்ணி பார்க்கலான்னு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு அதை சீரியஸாக பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு எப்போ வந்தது அண்ட் ஃபஸ்ட் டைம் அந்த கேமரா முன்னால் நடிக்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் மாடலாக இருந்ததுக்கு இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லையா? அது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் அண்ட் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னால். ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் அ டிவி கமர்ஷியல், மேக் மை ட்ரிப்புக்கு. MS பாஸ்கர் சாரோட. MS பாஸ்கர் சார், பார்வதி மேம் அண்ட் சனந்த். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டிவி கமர்ஷியல். ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்ட் டைரக்டர் அஸ்வத் ராம்னு சொல்லிட்டு செம பேஷண்ட்டாக இருந்தார். எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு. நிறைய டேக் வாங்கினேன், ரொம்ப படுத்தினேன் செட்டில் எல்லாரையும். பட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நர்வஸாக தான் இருந்துச்சு. அப்படியே கம்ஃபர்டபுளாக ஜாலியாக பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மாடலிங் நல்ல கம்ஃபர்டபுளாக பண்ணுவேன், நான் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேன். பட் ஆக்டிங் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சலாம். அதாவது உங்கள் ஃபேமிலியிலேருந்தே வீட்டில் யார் அதிகமாக கோவப்படுவாங்க? கோவமா? அண்ணன். ரேபிட், சாரி, அண்ணன் தான். வீட்டில் யார் நல்லா சமைக்கிறது, நீங்களா அம்மாவா? அம்மா தான். நான் சமைக்க மாட்டேன். அம்மா செம்மையாக சமைப்பேன். அம்மா தான். உங்களுக்கு சமைக்க தெரியும்? பேசிக், ரொம்ப பேசிக். நானும் சொல்கிறேன், நான் லைட்டாக டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். அவ்வளோதான். ஏன்னா ராஜா அண்ணா வந்து நல்லா கலக்கிட்டாரு CWCல. ஸோ அவர் நல்லா வீட்டில் சமைச்சலாம் கொடுத்துருவாங்க. கோவிட் டைமில் பிரியாணி பண்ணான், நிறைய பண்ணுவான். சடனாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக முட்டையிலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் பண்ணுவான். அவர் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச டிஷ்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவன் ஒரு பட்டரி எக் பண்ணுவான். நிறைய டிஷ் செம்மையாக பண்ணுவான். அதான் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து. பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற விஷயம் அந்த எக்ஸில் ஒன்று பண்ணுவான். லைக் ஒரு ஸ்கிராம்பிள்ட் எக்ஸாக, நான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ராஜா அண்ணா வந்து CWCல வந்தோடனே எங்களுக்கெல்லாம் என்னடா திடீர்னு இவர் இப்போ இந்த பக்கம் வந்துட்டாரு, இவருக்கு இப்படி ஒரு சைடு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அது தோணுச்சா? இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அவர் இப்படிலாம் சமைப்பாரு? ஆல்ரெடி தெரியும்ல. அவனுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அ ஃபூடி. லைக் நாங்கன்னா கொஞ்சம் பிக்கியாக இருப்பேன். பட் அவன் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணுவான். சாப்பாடு பிடிக்கும், நிறைய குயிசின்ஸ் ட்ரை பண்ண பிடிக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிகாஸ் அவன் என்ன மாதிரிலாம் இல்லை, அவன் நல்ல கிச்சனில் பழகி நல்ல ஒரு ஹேபிட்டான ஒரு விஷயம் தான் அவனுக்கு குக்கிங். ஸோ எனக்கு அவ்வளோ புதுசாக இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சதுனால. வீட்டில் யார் ரொம்ப அன்பை காமிக்கிறது? அம்மா, நான். அப்போ அண்ணன் ஆக்சுவலாக நான் தான் நிறைய இல்லை, அவங்க காட்ட மாட்டாங்கல்ல, அவங்க கம்பேர் பண்ணால் நான் தான். நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் தான். யார் ரொம்ப விட்டு கொடுத்து போகிற ஒரு டைப் வீட்டில்? அம்மா. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா இஸ் ஆல்வேஸ் பின் ஸ்டே அட் ஹோம் மாம். அம்மா வேலைனா வீட்டு வேலை தான். ஷீ இஸ் டேக்கன் இட் அப் லைக் ஹர் சோல் பர்பஸ் மாதிரி. ஸோ அவங்க
விட்டு கொடுக்குற கட்டாயமும் வந்திருக்கு. அவங்க ஃபியூ இயர்ஸ் அகோ இன்னும் நம்மளோட சொசைட்டிலாம் அந்த மாதிரி தானே. அண்ட் ஜென்ரலாக அவங்க அதை ரொம்ப ஒரு விட்டு கொடுக்கணும்னு பண்ண மாட்டாங்க. எங்கள் மேலே இருக்கிற லவ் ஒரு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. பட் தட் இஸ் த ட்ரூத். ஓகே, யார் ரொம்ப பொறுப்பாக இருக்கிற ஆள் வீட்டில்? ரொம்ப நான் 4 பேரில் கேட்குறீங்களா? நான் 4 பேரில் அம்மா அப்பாவும் ஆக்சுவலாக. இந்த படத்தோட ட்ரெய்லர் கிளிம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? ராஜா நாங்கள் சொன்னதை கேட்டுட்டோம். அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் எப்போவுமே ரொம்பலாம் லைக் ரொம்ப பில்டப்லாம் தர மாட்டாங்க. அட் த சேம் டைம் அப்ரிஷியேட் பண்ணாமலும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. தே செட் இட்ஸ் வெரி நைஸ். இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. சரி பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி உங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுலாம் உண்டு வீட்டில்? அம்மா கரெக்ட். இன்டர்வியூல கூட பார்ப்பாங்க, கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, பயங்கர எல்லாமே. ரொம்ப கிரிட்டிக். அப்புறம் என்ன கலாய்ப்பா, லைக் அசின் ஷீ வில் இமிட்டேட் பண்ணி நான் எப்படி பேசுறேன்னு பண்ணி காட்டுவாங்க. பயங்கர கிரிட்டிக் அவங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக இந்த படம் அவங்க கிரிட்டிக் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நம்புகிறோம். வெப் சீரிஸ் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ்லி டாக்கிங். தேங்க்யூ.